ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் டைப் செய்கிறதுக்கான ஒரு அழகான அற்புதமான ஃபாண்ட்டு அதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் தமிழில் டைப் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கூகுள் இன்புட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வீடியோவை பார்த்து வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் டைப் பண்ணுற போது எவ்வளோ அழகாக ஃபாண்ட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். ஒரு 10 ஃபாண்ட் இருக்குது, நல்லா சூப்பராக ஸ்டைலிஷாக. அந்த 10 ஃபாண்ட்டு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ஃபாண்ட்டும் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. இதான் அந்த ஃபாண்ட்டு, 10 ஃபாண்ட்டு. சுந்தரம் இந்த ஃபாண்ட் நேம். இந்த ஃபாண்ட்டை எல்லா ஃபாண்ட்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் போதும். இந்த 10 ஃபாண்ட்டும் 10 விதமான ஸ்டைலில் இருக்கும். இது எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் இந்த ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபாண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்ஸ்டாலேஷன் இருக்கு இல்லையா, அது இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் இப்போ என்னோடய லேப்டாப்பில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அது ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்குது. ஸோ தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலேஷன் கொடுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக இதில் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 10 ஃபாண்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்-C கொடுத்துருங்க. கண்ட்ரோல்-C கொடுத்துட்டு உங்களோட பிசி அல்லது லேப்டாப் கண்ட்ரோல் பேனல் இருக்கும் இல்லையா, கண்ட்ரோல் பேனலில் ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபாண்ட்ஸுங்கிற ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை Ctrl+C கொடுத்துருங்க. இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபாண்ட் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஆகிரும். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஆப்ஷன்ஸ் ஃபாண்ட் இது மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் வியூ ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டகரியில் செலக்டாக இருந்ததுன்னா கேட்டகரியில் என்ன பண்ணுங்கள், ஸ்மால் ஐக்கான்ஸை மாற்றிட்டு நீங்கள் இந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் வேர்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தமிழில் நான் என்னோடய பேரையே நான் டைப் பண்ணுறேன். அது எப்படி டைப் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம தமிழில் டைப் பண்ணும்போது சாதாரண வார்த்தை தான் அங்கே டைப் ஆகும். அதுக்கு முன்னாடி கீழே என்ன பண்ணுங்கள், இங்கே இங்கிலீஷில் இருக்கும், அதை என்ன பண்ணுங்கள், தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி நீங்கள் கூகுள் இன்புட் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த கூகுள் இன்புட் டூல்ஸுங்கிற சாஃப்ட்வேர் உங்களோட லேப்டாப் பிசியில் இருந்தால் தான் நீங்கள் இதை இப்படி மாற்ற முடியும். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா இதுக்கு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வந்துடுங்க, லிங்க் இருக்குது. ஓகே, நான் அதில் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய பேரே நான் டைப் பண்ணுறேன். இது நம்ம டைப் பண்ணது சாதாரண ஃபாண்ட்டு. இதில் என்ன ஃபாண்ட்டு நம்ம இருக்கோ அந்த ஃபாண்ட்டில் தான் காமிக்கும். இதை நம்ம ஒரு இன்விடேஷனு, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம எடிட் பண்ணோம்னா இதே டிசைனில் தான் இருக்கும். இதை வேறு எந்த ஸ்டைலையும் மாற்ற முடியாது. அப்படி ஸ்டைலாக மாற்றணும்னு நினச்சோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னேன் இல்லையா, சுந்தரம், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். 10 ஃபாண்ட்டையுமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். 10மே 10 விதமான ஸ்டைலில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டைல் ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். இது ஸ்டைல் நம்பர் 1. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ நீங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டைல். இதில் வேறு எதுவும் வித்தியாசம் இருக்காது. இது ரெண்டாவது செகண்ட் ஸ்டைல் நம்பர் 2. இது சுந்தரம் 2. கொஞ்சம் ஃபாண்ட்லாம் கொஞ்சம் எழுத்து எல்லாமே பெரிய பெரிய எழுத்தாக இருக்கும். அடுத்த ஃபாண்ட் ஸ்டைல் சுந்தரம் 3. இது ஃபாண்ட் 3 எப்பயும் போல் இருக்கும் ரெகுலராக. இது 4 கொஞ்சம் மைல்டாக இருக்கும், போல்டும் இல்லாமல் ஒரு லெவலுக்கு இருக்கும். இது அடுத்து ஃபாண்ட் நம்பர் 5. இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஃபாண்ட் 6 பாருங்கள்.
ஃபாண்ட் 6 வந்து கொஞ்சம் நல்லா அழகாக வளைவாக இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபாண்ட் 6 வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் 6 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எழுதுகிற ஸ்டைலே ஒரு மாதிரி அழகாக நெளிவாக இருக்கும். அடுத்த ஃபாண்ட்டை பார்க்கலாம். 7வது ஃபாண்ட்டு. இதுவும் நார்மலாக கொஞ்சம் ரெகுலராக இருக்கும். அடுத்து 8வது ஃபாண்ட்டு. 8வது ஃபாண்ட்டை பாருங்கள், அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கும். நியூஸ் பேப்பரில் இருக்கிற இது மாதிரி அப்படியே அச்சடித்த மாதிரி அழகாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். எக்ஸல், பவர் பாயிண்ட், ப்ரெசன்டேஷன் எல்லாத்துலேயுமே இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் 9வது ஃபாண்ட்டை. இது 9வது ஃபாண்ட்டு. அப்படியே நம்ம எழுதும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கு வைக்காமல் எழுதுவாங்க, மொட்டை மொட்டையாக. இது வந்து அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலில் அப்படி இருக்கும். நம்ம எழுதும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். பார்க்குறக்கு இது ஒரு ஸ்டைல். இது ஃபாண்ட் நம்பர் 9. அதுக்கப்புறம் ஃபாண்ட் நம்பர் 10 பாருங்கள், அப்படியே சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்டைல். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைலில் ரொம்ப பிடிக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதை மட்டுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதை மட்டுமே யூஸ் பண்ணலாம். எல்லா ஃபாண்ட்டையும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகுமா, ஃபங்க்ஷன் ஆகுமான்னு தெரியாது. அது மாதிரி நீங்கள் இப்போ அதை பண்ணணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்டைல், எனக்கு வந்து 6ஆம் நம்பர் ஃபாண்ட்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் 6ஆம் நம்பர் ஃபாண்ட்டை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாத்தையுமே நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 6ஆம் நம்பர் ஃபாண்ட்டு மட்டும் என்கிட்ட இருக்குன்னா இது மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி எக்ஸலில் வந்து இதை பயன்படுத்தும் போது இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி என்ன ஃபாண்ட்டு செலக்ட் ஆகிருக்குன்னா ஃபாண்ட் நம்பர் 9வது செலக்ட் ஆகிருக்கு. இதில் நான் 6 செலக்ட் பண்ணேன், 6 செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸல்லையும் யூஸ் பண்ணலாம், பவர் பாயிண்ட்லையும் இதை யூஸ் பண்ணலாம். பவர் பாயிண்ட்டுக்கு நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், சர்டிஃபிகேட்ஸ், இன்விடேஷன் எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுவாங்க பவர் பாயிண்டில். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிசைனிங்காக ஒரு தமிழ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ப்ரெசன்டேஷன். இதில் நம்ம இன்விடேஷன், சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணுறதுலாம் நம்ம பின்னாடி வீடியோ வருது. ஸோ நம்ம அதில் எப்படி பண்ணுறதுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இதில் எப்படி நம்ம ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணுறது, சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு சாதாரண ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டைலிஷான யூனிக் சுந்தரம் ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக பெட்டராக இருக்கும். இது வந்து நீங்கள் போல்ட்னஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. போல்ட்னஸ் கொடுத்தா ரொம்ப போல்டாக இருக்கும். போல்ட்னஸ் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அப்படி இருந்தால் எடுத்து விட்ருங்க. போல்ட்னஸ் கொடுக்காமே அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணுறதுக்கு, இன்விடேஷனுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.